இங்கிலீஷில் போப், அதாவது ரோமன் கேத்தலிக் பிரிவை சேர்ந்த கிறிஸ்டியன்ஸுக்கு ரோம் நாட்டு தலைமை ப்ரீஸ்ட், அவருக்கு பேர் வந்து போப் இங்கிலீஷில். தமிழில் போப்பாண்டவர். புரியல. ஆண்டவர்னா கிறிஸ்டியன்ஸ் படி ஹோலி ட்ரினிட்டி, பிதாசுதன் பரிசுத்தாவி. ஆண்டவர் ஆண்டவர் பேரால் வேறு யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு 10 கட்டளையில் 2வது கட்டளையிலேயே சொல்லியிருக்காங்க. அப்புறம் போப்பாண்டவர்னா என்னது இது? யூ காலிங் எ ஹெட் ப்ரீஸ்ட் ஆஸ் ஆண்டவர். வாட் இஸ் திஸ்? அப்போ கமலை ஆண்டவர்னு சொல்கிற குரூப்புக்கும் கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்கிறவனுக்கும் போப்பாண்டவர்னு சொல்கிற உனக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியலையே. திங்க். சில பேர் இன்னும் என்ன சொல்லுவாங்க, பாப்பரசர். தமிழில் பாப்பரசர். எந்த நாட்டுக்கே அரசர்? இல்லை, எனக்கு புரியல. நீங்களே உங்களை ஆண்டவருங்கிட்டீங்க, நீங்களே உங்களை அரசர்னு சொல்லிக்கிறீங்க. யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காடுன்றது தானே உண்மை. ப்ரீஸ்ட்ஹுட்னா என்ன? யூ ஆர் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஆல்மைட்டி, இல்லையா? அதாவது மக்களுக்கும் இந்த சோ கால்டு கடவுளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் ப்ரீஸ்ட்ஹுட் அப்படிங்கிறது, இல்லையா? இங்கிலீஷில் த போப் காட் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல, த போப் கிங் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. தமிழில் தான் பாப்பரசர், போப் ஆண்டவர். வாட் இஸ் திஸ்? அப்புறம் இந்த சாமியார் அப்படிங்கிறது, கிறிஸ்டியன்ஸ் ஃபாதர்ஸ் ப்ரீஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாமியார்ன்ற வார்த்தை வந்து எப்படி? நித்யானந்தாவும் சாமியார் தான், நீங்களும் சாமியார்ன்றீங்க. எனக்கு புரியல. ப்ராட்டஸ்டன்ஸ் பரவாயில்லையா, பாஸ்டர்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ ஃபாதர்னாலும் சொல்லிட்டு போங்களே, அதெல்லாம் சாமியார். நோ 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 நோ, திஸ் நீட்ஸ் டு ஸ்டாப். பாப்பரசர் போப் ஆண்டவர்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஜஸ்ட் போப், அவ்வளோதான். மாறணும், நிறைய விஷயம் மாறணும். கடவுளே அஜித்தே வாங்கடே.